டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம். அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்தா இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? தாங்குவாரா? என்ன பண்ணுவாரு? அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் இருக்கு. அதிமுகவில் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிரடியா விலகுறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே உதயகுமார் கலை பண்பாட்டு பிரிவு செயலாளராக இருக்கிற இயக்குனர் உதயகுமார் அவர்கள் அதிரடியாக இப்போது விலகி இருக்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஜெயலலிதா காலத்தில் இருந்தே இவர் அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக அதிமுகவில் பயணிச்சிருக்கிறார். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கலைப்பிரிவு துறையிலேருந்து இவர் அதிரடியாக விலகி இருக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி பயங்கரமான பேசும் பொருளாயின்னு இருக்கு. ஏன் உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு இவர் மட்டும் கிடையாது, நாளைக்கு நிறைய பேர் விலகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது எல்லாருமே யாரால எவங்களால அப்படின்றத யோசித்து பார்த்துருக்குறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே எடப்பாடி பழனிசாமி பண்ணுகிற பல தப்புகளனால தான் இன்றைக்கி அதிமுக அப்படின்றது உடஞ்சி சதஞ்சு போயிருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கணும். முதலாவது அவர் பார்த்திங்கன்னா இறங்கி வர மாட்டேங்கிறார். எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தார்னா இன்றைக்கி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம தான் தலைமை, நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு இவராகவே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பல விஷயங்களை தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு பல விஷயங்கள் தானாகவே இவர் முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, கட்சியை இழக்க நேரிடுறதுக்கு ஒரு வழிவகை செய்கிறாரு. இன்னொன்று, இவர் எடுக்கிற முடிவுகள், இந்த முடிவு மற்றவங்களுக்கு இது ஆப்டபுளாக இருக்கா, நிர்வாகிகளுக்கு இது ஏற்றபுளாக இருக்கா, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்றத அவர் யோசிக்க மாட்டேங்கிறார். நான் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு, இந்த முடிவை கேட்டு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு ஒரு சர்வாதிகார போக்கு என்ன பண்ணுறாரு, இவர் கடைபிடிக்கிறார். இவர் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அது கூட அவங்க எடுக்க மாட்டாங்க, 5 கொண்ட குழுவை வச்சுருந்தாங்க. கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஆலோசித்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க எதனா இதை இப்படி மாற்றலாமா, இதை இப்படி செய்யலாமா, அதை இப்படி செய்யலாமா அப்படின்னு கருத்துக்கள் கேட்குற பட்சத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றிப்பாங்களே கண்டி. மற்றபடி அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சொன்னால் செய்யணும், இதுதான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாரு, ஜெயலலிதாவை நினச்சிக்கிறார். நான் ஜெயலலிதா, நான் எம்ஜிஆர், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இவருக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, பல விஷயங்களை நினச்சிக்கிறார். ஸோ இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற பல பேர் விலகி போகிறதுக்கு காரணம். இன்னொன்று, தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வரதுக்கு திணிக்கிறார். இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தாரக மந்திரமாக இருந்தது திமுகவை தாக்கிறதுக்கு. நீங்கள் எம்ஜிஆர்லேருந்து எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவிலேருந்து எடுத்துக்கோங்க, எல்லாருமே வாரிசு அரசியலை வச்சு தான் திமுகவை அட்டாக் பண்ணி என்ன பண்ணாங்க, இங்கே தேர்தலில் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு தேர்தலை சந்தித்து ஜெயித்தாங்க. இன்றைக்கி தன்னுடைய வாரிசு உள்ளே கொண்டு வரதுக்கு துடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. தனக்கு அடுத்து அதிமுக வேற யார் கேட்டுனா போயிருச்சுன்னா இவருடைய பதவி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இருக்கும் பொழுதே தான் மகனை உள்ளே கொண்டு வந்துட்டு அடுத்த கட்ட தலைவராக இவர் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு தான் தன்னுடைய மகனை உள்ளே கொண்டு வராரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழும்புது. இது மாத்திரம் இல்லாமல் பிரிஞ்சு போனவங்களை அரவணைக்கிறது விஷயத்தில் இவர் தவறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா, தப்பு செஞ்சுட்டாங்க, நீங்கள் சொல்லி என்ன பண்ணாங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, திரும்பி வந்தாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு அவங்க பதவியை கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்காம ஓரங்கட்டியே வச்சுருந்தார். இதனால் ஒரு சிலர் விரக்தி அடைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா திமுக பக்கம் போயிட்டாங்க, தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க, ஒரு சிலர் ஒதுங்கியே நின்றுட்டாங்க. செம்மலை அவர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு லீடர் செம்மலை அவர்கள். எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து பயணிச்சுட்டு வர்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப க்ளோஸு. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனையே நீங்கள் ஒதுக்கி வச்சு அரசியல்லேருந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் மனசு கஷ்டப்பட்டு எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருப்பார். இன்னைக்கு பல சீனியர்கள் கூட அப்படி தான் ஒதுங்கி போயிட்டு சைலண்டாக இருந்துக்கிறாங்க. எதுக்குப்பா நம்ம வம்பு, இருக்கிற வரைக்கும் இருப்போம், அதிமுக அப்படின்ற ஒரு பதவியில் இருப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, பல சீனியர்கள் ஒதுங்கி போயிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த பதவியில் இருக்க வேண்டாம், கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிரடியாக விலகி இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மூவ் இங்கே ஒரு சிலருக்கு என்ன பண்ணுது, வெறுப்பை தான் என்ன பண்ணுது, கக்க வைக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், நான் தான் சர்வாதிகாரி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் இருக்கிறார். இன்னும் பல பேர் வெளியேறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இன்னும் பல பேர் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ
அவங்க எல்லாரும் வெளியேறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது அதிமுகவிற்கு ஒரு அழிவு காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெளியேறதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்வி உதயகுமார் அவர்கள் வெளியேறி இருக்கிறாரு, அதிரடியாக வெளியேறுகிறாரு. இன்னைக்கு இது பேசும் பொருளாகவே இருக்கு. இன்னொரு விஷயம், ஆர்வி உதயகுமார் தாவேக்காவில் போய் சேர போறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு பல பேர் தாவேக்காவும் வேணாம், திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், ஆளை விடுங்கடா சாமி, நான் அரசியலேருந்து ஒதுங்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி வர்றதையும் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் ஆர்வி உதயகுமார் அதிமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே என்ன பண்ணார், வளம் வந்துட்டு இருந்தார். எந்த சூழ்நிலையும் அதிமுகவை விட்டு கொடுக்காம இருக்கிறது, எல்லா விதத்திலையும் அவர் என்ன பண்ணார், அதிமுகவில் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வந்தார். எவ்வளோ இக்கட்டுகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எல்லா விதத்திலையும் அதிமுகவில் உறுதுணையாக இருந்து அவர் என்ன பண்ணார், பயணிச்சுட்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமியோட நகர்வும், எடப்பாடி பழனிசாமியோடைய இங்கே அவருடைய அரவணைப்பும் இங்கே சரியில்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு அதிமுகவிலேருந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க, விலகிட்டே போயிருக்காங்க. இப்படியே விலகிட்டு போனால் அதிமுக அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு தலைவர் இறங்கி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் ஒன்று இணைஞ்சு என்ன பண்ணுவோம், செயல்படுவோம், வாங்க ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஓகே பழசெல்லாம் மறந்துடுவோம், இனி நம்ம வந்து புதுசாக ஆரம்பிப்போம், நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேண்டாம் வாங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்கன்னா இன்னைக்கு அதிமுக தலைகீழாக மாறும் அப்படின்றது எந்த மாற்றுக்கிறது இல்லை. இதை தான் சி.வி. சண்முகம் அவர்களே எதிர்பார்க்குறாரு, எஸ்பி வேலுமணி அவர்களே எதிர்பார்க்குறாரு, எல்லாருமே அதை பார்க்குறாங்க. சி விஜயபாஸ்கர் அவர்களே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, சி விஜயபாஸ்கர்லாம் ஆர்வி உதயகுமார்லாம் எல்லாருமே எந்த கட்சிக்கு போகிறோன்னு முடிவு பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு பட்சத்தில் இவங்க எல்லாம் ரிட்டனாக என்ன பண்ணுவாங்க, அதிமுகவில் இணைஞ்சி அதிமுகவை கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு சாதாரண நிர்வாகிகள் விலகி போகிறாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் விலகி போகிறாரு, ஒரு ஒன்றிய செயலாளர் விலகி போகிறாரு, இவங்க விலகி போகிறது கூட பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களாம் முக்கியமாக கருதப்பட்டாங்க. அதிமுகவில் ஆர்வி உதயகுமாராக இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் அவர்களாம் முக்கியமான நபர்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க, ஜெயலலிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்பேற்பட்ட மனுஷங்கள் எல்லாம் அதிமுகவிலேருந்து வெளியேறாங்கன்னா என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில் வெளியேறி இருப்பாங்க? என்ன ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கராராக இருக்கிறாரு, ஏன் இவருக்கு இவ்வளோ ஈகோ, ஏன் இறங்கி வர்றது தான் என்ன பிரச்சனை, திரும்பவும் உங்களுக்கு பதவி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறார்? ஒரு தலைமைன்றது விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அதாங்க நல்ல பண்பு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்கணுங்க. ஆனால் இவர் எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டார், ஆலோசனை கொடுக்குறவங்களையும் ஒதுக்கி வச்சிருவார். இவர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிருந்தா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறவங்க, இன்னைக்கு இவங்க 2 பேர் முக்கியமான தலைகள் 2 பேர் வெளியே வந்திருக்குது, நாளைக்கு அடுத்தடுத்து வரோம். ஸோ இப்படியே வெளியே போனால் 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே சீனியர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டே இருந்தால் அதிமுகவை யாருங்க வழிநடத்தி செல்வா? யாருங்க அதிமுகவை கட்டமைச்சா? அது சொல்கிற மாதிரி ஆதவர்ஜனை சொல்கிற மாதிரி அதிமுகவே இருக்காத, நாங்கள் தான் அதிமுக அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னைக்கு ஆர்வி உதயகுமார் அவர்கள் போயிருக்கிறாரு. ஆர்வி உதயகுமார் அவர்கள் போனதுனால அடுத்தடுத்து பல தலைகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு சினிமா டைரக்டர் அதிமுகவில் இருந்து அந்த கலைப்பிரிவு செயலாளராக இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஒரு உட்கட்டமைப்பு கொடுத்து வளர்ச்சி அடைய வச்சாரு. இன்னைக்கு அவர் வெளியே இருக்கிறாருன்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வெளியே தானே வருவாங்க. சினிமா துறையில் பல பேர் என்ன பண்ணாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் வெளியே போகிறதுனால பல பேர் இவரை ரோல் மாடலாக வச்சு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்போடு இல்லை, அதிகாரமிக்க ஒரு தலைவராக இருக்கிறாரு, அவரே எல்லாமே முடிவெடுத்துக்கிறாரு, அரசணிச்சுட்டு யாரும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுனால தான் பல நிர்வாகிகள் வெளியேறாங்க. இப்படியே போனால் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இதை பற்றியோட கருத்தை அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.